இறைவனுக்கு வந்து ஆடு வெட்டி படைக்கிறோம். சாப்பிடக்கூடாது அமாவாசை அன்னைக்கு அப்படின்னு சொல்கிறது எதுக்குன்னா, செரிமான சக்தி வந்து குறையும். சூரியன், பூமி, சந்திரன் எல்லாம் ஒரே நேர்கோட்டில் சந்திக்கும் பொழுது அங்கே புவியோட தன்மை மாறுது, நம்மளுடைய ஜீரண கோளாறு மாறுது. அப்படிங்கிறதுனால அந்த செய்தியை வந்து முன்னோர்கள் சொல்லி வச்சாங்க. இப்போ முருங்கை தின்றால் வெறுங்கையோடு வாழலாம் அப்படின்னு இருக்குது. அதையே வந்து மாற்றிட்டாங்க. வெறுங்கையோடு வாழலாம்னா அபசகுணம், முருங்கை சாப்பிட்டா முருங்கை வச்சா வெறுமனே போயிடுமோ அப்படின்னு. அப்படி கிடையாது. கோல் ஊன்றாமல் நடக்கக்கூடிய திடகாத்திரம் பெறுவோம் அப்படிங்கிறது தான் அது. காய் என்ற சொல்லில் முடிகின்ற அத்தனையும் நம்முடைய நாட்டு காய்களாக கருதப்படுகிறது. முருங்கைக்காய், கத்திரிக்காய், புடலங்காய், வெண்டைக்காய், அவரைக்காய், சுரைக்காய், பரங்கிக்காய், பீர்க்கங்காய், மாங்காய், தேங்காய் அப்படின்னு மிளகாய் அப்படின்னு காய்ன்னு வருது. இதெல்லாம் வந்து நம்முடைய சொந்தம். ஆழ்கடலில் நான், இச்சாலி கிளையில் நீ, எப்பொழுது சந்திப்பது? அந்திக்கு வந்தால் மீன் குழம்பில் இருக்கும் புளியும் மீனும் போல சந்திப்போம் அப்படிங்கிற ஒரு கவிதை. கடல் மீன் எங்கே இருக்குது? ஆழ்கடலில் இருக்குது. புளி எங்கே இருக்குது? இச்சாலி கொம்பில் இருக்குது. சந்திக்க முடியுமான்னா அந்திக்கு. ஏன்னா அந்தியில் தான் மீன் குழம்பு எங்கள் ஊரில் வைப்பாங்க. ஏன்னா வேலை முடிச்சுட்டு வரும்போது மீன்காரவங்க வருவாங்க, அந்த மீன் குழம்பு வைப்பாங்க. கடல் மீன்கள் உணவு. தந்தூரி உணவு வந்து மேற்கிந்திய உணவு இல்லவே இல்லை. நம்முடைய கிராமிய உணவு தான் தந்தூரி. பனங்கிழங்கெல்லாம் நாங்கள் சுட்டு தான் சாப்பிட்ருக்கோம். முதல்ல பனங்கிழங்கு அந்த அவிக்கிறது கிடையாது. சோழன் சொல்வீச்சு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணலின் சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருப்பவர் தஞ்சை பாரத் கல்வி குழுமத்தின் தலைவர் திருமதி புனிதா கணேசன் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்க? நலமா இருக்கீங்க. ஒருவருடைய அடிப்படை தேவைகள் அப்படின்னு சொல்லும்போது உணவு, உடை, இருப்பிடம் அப்படின்னு பிரிக்கிறோம். அதில் அந்த உணவு அதுதான் வந்து முதல்ல இடம் பெறுது. அப்படின்னும் போது இப்போ இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நிறைய நூற்றாண்டுகளை கடந்து நம்ம வந்துட்டோம். எவ்வளவோ டெக்னாலஜி வைஸும் நம்ம இம்ப்ரூவ் ஆகிட்டோம். அப்படின்னும் போதும் கூட அதுக்கேற்ற மாதிரி காலங்கள் மாற மாற உணவு தேவை அப்படிங்கிறதும் மாறிக்கிட்டே இருக்குது. அதனுடைய விருப்பங்கள் மக்களுக்கு மாறிக்கிட்டே இருக்குது. நம்மளுடைய பாரம்பரிய உணவு அப்படிங்கிறது ஒரு சில விஷயங்கள் இருந்தாலும் கூட காலங்கள் மாற மாற மக்கள் வந்து அந்நிய நாட்டு உணவோட ரொம்ப நெருக்கமாயிட்டே இருக்கிறாங்க. நம்ம பாரம்பரிய உணவுல இருந்து ரொம்ப விட்டு விலகிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த பாரம்பரிய உணவுகளை மக்கள் இவ்வளவு தூரமாக விட்டு விலகிறதுக்கான காரணம் என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? எல்லாம் அவசர நிலையில வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதனால துரித உணவுகள் சாப்பிட்றதுல தான் அவங்க முக்கியத்துவம் கவனம் செலுத்துறாங்க. இந்த பாரம்பரியம் அப்படிங்கிற சொல் எப்படின்னா தொன்று தொட்டு வர்றது அப்படிங்கிறது. அது இப்போ துவக்கம் என்பதற்கும் தொடக்கம் என்பதற்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? துவக்கம் என்பது முதலாக வருவது, தொடக்கம் என்பது தொடர்ந்து வருவது. அப்போ தொடர்ந்து ஒரு உணவு அப்படின்னு பாரம்பரியமாக சாப்பிட்டுட்டு வராங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க அதை விட்டு போகிறதுக்கான காரணம் அவர்கள் வேலைகளும் அப்படி அவசர வேலைகளாக இருக்குது. எல்லாமே மனிதர்களை சாராமல் இயந்திரங்களை சார்ந்து வாழ்வதால் அவருடைய உணவு முறையும் அந்த இயந்திரத்தனமான உணவோடு சார்ந்து வாழ்கிறது தான் பாரம்பரிய உணவை விட்டு விலகி வருவதற்கான காரணமாக நான் புரிந்து கொண்ட செய்தி. பாரம்பரிய உணவு அப்படின்னு வரும்போது அதுல நிறைய விஷயங்களை வந்து உள்ளடக்கியதாக இருக்கும். உணவே மருந்து அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுல தான் அன்றைய பாரம்பரிய உணவுகள் இருந்தது. என்னென்ன மாதிரியான விஷயங்களுக்கு என்னென்ன உணவுகள் மருந்தாக இருந்தது, அதுல எவ்வளவு நுட்பமான விஷயங்கள்லாம் இருக்குதுங்க? இப்போ உணவே மருந்து அப்படின்னு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வள்ளுவ சித்தர் வந்து சொல்லியிருக்கார். அப்போ உணவே மருந்து அப்படின்னு சொன்னால் என்னென்ன உணவு அப்படிங்கிறத வந்து எதோடு ஒப்பிட்டால் இதை வந்து அறிவியல் ரீதியாக சொன்னால் அந்த மக்களுக்கு புரியாது. அப்போ ஆன்மீக ரீதியாக ஒரு இறை வழிபாட்டின் மூலமாக அல்லது சடங்கு சம்பிரதாயங்கள் மூலமாக சொன்னால் அது அவங்களுக்கு புரியும். அப்படிங்கிற ஒரு சூழல் வரும்பொழுது இந்த நாள் இந்த உணவு சேர்க்கக்கூடாது, இந்த நாள் இந்த உணவு சேர்க்கலாம் அப்படின்னு ஒரு செய்தியை வச்சுருக்காங்க. அப்போ நம்மளுடைய வாழ்வியல் முறைப்படி பார்த்திங்கன்னா அமாவாசை அன்னைக்கு அசைவ உணவுகள் எடுத்துக்கக்கூடாது, பௌர்ணமி அன்னைக்கு அசைவ உணவுகள் எடுத்துக்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நம்முடைய முன்னோர்களுக்கு வழிபாடுற ஒரு சடங்காக செஞ்சு அவங்களுக்கு சைவ உணவாக சாப்பிட்றாங்க. அது ஏன் அசைவ உணவு சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னால் இறைவனுக்கு வந்து ஆடு வெட்டி படைக்கிறோம். ஆனால் சாப்பிடக்கூடாது அமாவாசை அன்னைக்கு அப்படின்னு சொல்கிறது எதுக்குன்னா செரிமான சக்தி வந்து குறையும்.
சூரியன், பூமி, சந்திரன் எல்லாம் ஒரே நேர்கோட்டில் சந்திக்கும் பொழுது அங்கே புவியோட தன்மை மாறுது, நம்மளுடைய ஜீரண கோளாறு மாறுது அப்படிங்கிறதுனால அந்த செய்தியை வந்து முன்னோர்கள் சொல்லி வச்சாங்க. இது அறிவியல் ரீதியாக சொன்னோம்னா இவங்க பெரிய ஐன்ஸ்டீனா யாரையாவது சொல்லுவாங்க, இவர் பெரிய பல்கலைக்கழகத்தில் படித்தவர், இவங்க சொல்லி சாப்பிடக்கூடாது, அப்போ இறைவன் சாமிக்கு குத்தமாயிடும் அப்படின்னா சாமிக்கு எல்லாரும் பயப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தினால் வருது. இப்போ நீங்கள் கேட்ட கேள்வியில் வந்து எது வந்து எந்த நீக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ மரத்தில் இருக்கிற கீரைகள் அப்படின்னு இருக்குது, மரக்கீரைகள்னு இருக்குது. நம்ம சைவ உணவு என்ன சொல்கிறோன்னா மரக்கறின்னு தான் சொல்கிறோம். அந்த மரக்கறியில் பார்த்திங்கன்னா மரத்தில் கிடைக்கிற கீரைகள் வந்து முருங்கைக்கீரை வந்து முதன்மையான கீரை, அடுத்தது அகத்திக்கீரை, அடுத்தது சண்டிக்கீரை. சண்டிக்கீரை அப்படிங்கிறத வந்து இன்னொரு பேர் வந்து லட்சவட்டக்கீரைன்னு சொல்லுவாங்க. அந்த 3 கீரை இருக்குது. இந்த 3 கீரை மிக முக்கியமான கீரை. இதில் வந்து சிறுவாகைன்னு சொல்லிட்டு வாகைக்கீரை ஒன்று செய்வாங்க. அது வந்து இன்னொரு கீரையோட கலந்து தான் செய்யணும், முருங்கைக்கீரையோட கலந்து செய்யணும். இப்போ தூங்குமுஞ்சு மரம் இருக்கு இல்லையா, அது போல் அந்த இலை வந்து மென்மையாக இருக்கும். அந்த வாகை மரம் இருக்கிற வீடு வந்து வாகை சூடவா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, வாகை அப்படின்னாலே வெற்றி. அந்த வாகை மரத்தில் உள்ள கீரையை வந்து முருங்கைக்கீரையோட சேர்த்து சாப்பிடணும். அந்த வாகை மரத்தோட பயன்கள் பின்னாடி நான் சொல்கிறேன். இப்போ வந்து முருங்கைக்கீரையை வந்து தினந்தோறும் சாப்பிடணும் அப்படிங்கிறது எதுக்குன்னா துரிதமாக இரும்பு சத்து இருக்குது அப்படிங்கிறது செய்தியாக இருக்குது. அந்த 3 மரக்கீரைகளில் முதன்மையாக ஏன் முருங்கை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருங்கையில் உள்ள கீரைகள் பயன்படுது. கீரையை வந்து சமைக்கிறோம், அது அதில் உள்ள முருங்கைக்கீரையில் உள்ள பூவை நம்ம சாப்பிட்றோம், முருங்கைக்காயை சாப்பிட்றோம். காயில் உள்ள விதை முற்றும் தன்மை அடைஞ்சிச்சுன்னா அந்த விதையை உட்கொண்டால் அது ஒரு மருந்து, அதாவது மாத்திரை போன்ற ஒரு ஊட்டச்சத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு செய்தி. அந்த முருங்கை பிசின் இருக்கு இல்லையா, அந்த பிசினை வந்து சிறு குழந்தைகளாக இருக்கும்போது நோட்டுக்கு ஓட்டுறதுக்கு எடுப்போம், ஆனால் காலில் உள்ள பித்த வெடிப்பு அழகு சாதனமாக பயன்படுது. இப்போ முருங்கை தின்றால் வெறுங்கையோடு வாழலாம் அப்படின்னு இருக்குது. அதையே வந்து மாற்றிட்டாங்க, வெறுங்கையோடு வாழலாம்னா அபசகுணம், முருங்கை சாப்பிட்டா முருங்கை வச்சா வெறுமனே போயிடுமோ அப்படின்னு. அப்படி கிடையாது, கோல் ஊன்றாமல் நடக்கக்கூடிய திடகாத்திரம் பெறுவோம் அப்படிங்கிறது தான் அது இருக்குது. அகத்தியில் என்ன அப்படின்னு சொன்னால், அகத்திக்கீரையை வந்து அமாவாசைக்கு அல்லது விரத நாட்களில் சேர்க்கறதுக்கான செய்தி அப்படிங்கும்போது நிறைய உணவுகள் சேர்த்துருப்போம். இந்த அகத்திக்கீரையை சாப்பிடும்போது அதெல்லாம் நிவர்த்தி பண்ணுற ஒரு நிவாரணியாக அகத்திக்கீரை இருக்குது, அது நல்லா சாப்பிட்றோம். இந்த சண்டிக்கீரை அப்படிங்கிறது என்னென்னா லட்சவட்டக்கீரை, அது வந்து தேக்கு இலைகள் போன்று அகன்று இருக்கும். நரம்பு பகுதியை எடுத்துட்டு அதை சிறு சிறு துண்டுகளாக ஆக்கி அதை வந்து சுண்டி சாப்பிட்றது அப்படிங்கிறது வருது. அது வந்து பெண்களுக்கு மூட்டு வலிக்கு குணமாகும். ஆண்களுடைய ஆண்மையை வீரியமாக்குறதுக்கு அந்த சண்டித்தனமாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த பளு தூக்கு மீறர் போல் வலுவான ஒரு ஆற்றலுடைய ஒரு இதாக இருக்கும். இதெல்லாம் மருத்துவ குணம் நிறைந்த ஒரு இது. முருங்கை வந்து வெந்து கெடும், அகத்தி வேகாமல் கெடும் அப்படின்னு சொல்லுவாங்க. முருங்கையை வந்து அதிகமாக வேக வைக்கக்கூடாது, சுண்டி தான் சாப்பிடணும். அதே மாதிரி அகத்தியை நல்ல வேக வச்சு சாப்பிடணும். அகத்திக்கீரையோட தன்மை வந்து நல்ல வேக வச்சு சாப்பிட்றது. அந்த அகத்திக்கீரை சூப்பு இங்கெல்லாம் வந்து சாறுன்னு சொல்லுவாங்க, அகத்தி சாறு அது மாதிரிலாம் சொல்லுவாங்க. அந்த இரு குணங்களுக்கும் இந்த கீரைகளுக்கு உண்டு. கீரையை பற்றி ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க, கீரை இல்லாத சோறும் கிழம் இல்லாத ஊரும் பாழ் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு அப்படின்னா, கீரை வந்து இப்போ இன்றைக்கி மருத்துவர்கள் வந்து அந்த மருந்து சீட்டில் எழுதி கொடுக்குற சூழல் வந்துடுது. நீங்கள் தினந்தோறும் 25 விழுக்காடு கீரை உணவு உண்ணுங்கள் அப்படின்னு. நம்ம சாதாரணமாகவே வந்து கீரையை சாப்பிட்ற பழக்கம் வந்து பழங்காலத்தில் இருந்திருக்கு. இன்றைக்கி வந்து நகர்ப்புறங்களில் அது வளர்கின்ற இடம் இல்லாமல் போன காரணத்தினாலும், அது வெளியிலிருந்து வரும்பொழுது அதோடைய தன்மை மாறி மாறி இடம்பெயர்கிற காரணத்தினாலும் நகர்ப்புறங்களில் அந்த சூழல் இல்லாமல் போச்சு. அந்த கீரையை சுத்தம் பண்ணுறதுக்கான நேரம் இல்லாமல் போச்சு. இதனால் நம்ம உணவு முறை மாறிட்டு வருது. இவ்வளவு நிறைய விஷயங்கள் சொல்றீங்க. இது கீரைகள் மட்டும் இல்லாமல் நிறைய காய்கறிகள் இது மாதிரியான விஷயங்களாக இருக்கட்டும். பெரும்பாலுமே வந்து கிராமத்து சைடில் அப்படின்னு சொல்லும் போது, இந்த பாரம்பரிய உணவு அப்படின்னும் போது எல்லாருக்குமே முதல்ல ஞாபகம் வருது, அங்கே பக்கத்துலேயே எல்லாமே தோட்டத்திலே விளைவிச்சு அவங்களாவே இயற்கையாகவே இது பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். இன்னமும் அது மாதிரியான விஷயங்கள் இருக்குதா? எப்படிப்பட்ட விதமாக அது இருக்குது? இருக்குது. என்னோடய வீட்டில் நான் வந்து கல்லூரி செயலாளர் அப்படிங்கிறத தாண்டி தினந்தோறும் என்னோடய வீட்டில் நான் தோட்டத்துக்கான இடம் விட்டுருக்கேன். அதில் கத்திரிக்காய், வெண்டிக்காய், புடலங்காய், அந்த காய்ன்னு முடிகிற சொற்கள்லாம் தென் தமிழ்நாட்டோட சொற்கள். தமிழ்நாட்டின் மொத்த நாட்டுக்காய்கள் அப்படின்னு சொல்லிட முடியாது. தென் தமிழ்நாட்டின் மொத்த காய்கள் அப்படின்னு சொன்னிங்கன்னா, காய் என்ற சொல்லில் முடிகின்ற அத்தனையும் நம்முடைய நாட்டுக்காய்களாக கருதப்படுகிறது.
முருங்கைக்காய், கத்திரிக்காய், புடலங்காய், வெண்டைக்காய், அவரைக்காய், சுரைக்காய், பரங்கிக்காய், பீர்க்கங்காய், மாங்காய், தேங்காய் அப்படின்னு மிளகாய் அப்படின்னு இந்த காய்ன்னு வருது. இதெல்லாம் வந்து நம்முடைய சொற்கள். பழம் என்று சொல்லக்கூடியதெல்லாம் நம்ம தென் தமிழ்நாட்டில் விளையக்கூடிய பழங்கள். இதெல்லாம் தினந்தோறும் பண்ணுறாங்களான்னு கேட்டால் பண்ணுறாங்க. காலையில் எழுந்தோன்னே நாங்கள்லாம் வந்து ஒரு ஆசிரியர் அழைச்சி யோகா பயிற்சியெல்லாம் செய்கிறது கிடையாது. தினந்தோறும் மரத்தோடையும் செடியோடையும் கொடியோடையும் பேசிட்டு வரோம். நாவல் மரம் நான் இன்னும் வீட்டு வாசல்லையே வச்சுருக்கேன். இதெல்லாம் பண்ணி தான் நான் வந்து ரொம்ப நம்மாழ்வார் கூட பயணம் செஞ்ச அனுபவமும் இருக்கின்ற காரணத்தினால் இயற்கை வேளாண்மையின் மேல் ரொம்ப ஆர்வம் இருக்குது. இன்றளவும் என் வீட்டு தோட்டத்தில் விளைஞ்ச கத்திரிக்காய் தான் நான் சமைக்கிறேன். என் வீட்டு தோட்டத்தில் வெண்டிக்காய், கொத்தவரங்காய் இதை பறித்து நம்ம சமைக்கும்போது அதில் இருக்கிற சுவை இருக்கு இல்லையா, அதில் இருக்கிற மனம், கை மனம், அது வந்து அவ்வளோ ஒரு அழகியல். ஏன்னா உரம் என்ன உரம் போடுறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு சாப்பிட்றோம், அவ்வளவுதான். நீங்கள் எப்போவுமே வந்து ஒரு ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆல் தட் கிளிட்டர்ஸ் இட்ஸ் நாட் கோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பளபளன்னு இருக்கிறது அப்படின்லாம் வந்து ரொம்ப சுவையாக இருக்குமாங்கிறது தெரியாது. ஆனால் பக்குவமானதெல்லாம் சுவையாக இருக்கும் அப்படிங்கிறத நாட்டுக்காய் சொல்லுது. கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு அது ரொம்ப மிக எளிதாக இருக்குது. அங்கே எடுக்கக்கூடிய சூழலாக இருக்கட்டும், அவங்க வீட்டு பக்கத்தில் இடம் வச்சு பண்ணுறதாக இருக்கட்டும். நகரங்களில் இருக்கிறவங்களுக்கும் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நிறைய பேருக்கு திரும்பவும் அந்த வாழ்க்கையை வாழணும், இல்லை நம்மளும் வந்து இது மாதிரியான காய்கறிகள்லாம் இப்போ எல்லாம் எப்படி இருக்குது, ஹைப்ரிட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் தெரியுது. இருந்தாலும் கூட நகரத்தினுடைய எந்த சூழல் அவங்கள வந்து இந்த இடத்துக்கு நகர விடாமல் தடுக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, நகர வாழ்க்கை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நான் சொல்கிறது மாதிரி தான். ரொம்ப வந்து 6 மாதம் விளையக்கூடிய ஒரு பயிர் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா 60 நாளில் விளைய வச்சிடுறாங்க. 3 வருடம் விளையக்கூடிய ஒரு தென்னை அப்படின்னு சொன்னால் அது எப்படி தொழில்நுட்ப ரீதியாக 2 ஆண்டுகளில் விளைய வைக்க முடியும் அப்படின்னு பார்க்குறாங்க. அதனுடைய வளர்ச்சியை வந்து தடுத்து மரபணு மாற்றம் செஞ்சு அதோட வீரியத்தை குறைக்கிறோம். இது ஒரு தவறான செய்தி. ஆனால் இந்த நகர்ப்புறங்களில் இடம் இல்லையா அப்படின்னு கேட்டால் நெருக்கமான சூழலில் இடம் இல்லை, அது தெரியும், நிச்சயம் தெரியும். நகர்ப்புறங்களில் சாப்பிடல அப்படின்னு நம்ம வருத்தப்படக்கூடாது. நான் என்ன என்னுடைய கருத்து என்னன்னா, நகர்ப்புறத்தில் கிடைக்கின்ற பொருள்களை அதில் மதிப்பு கூட்டுதல் போல சுவையுணர்வு கூட்டி செய்யாமல் இயல்பு நிலைக்கு, அந்த கிராமம் அப்படின்னு சொன்னால் ஏதோ கிராமம்னா பட்டிக்காடு கூட்டாமல் பெருக்காமல் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. கிராமம் என்பது அல்ல, உற்பத்தி செய்யக்கூடிய இடம் அது, பிறக்கின்ற இடம் அது. ஆனால் சமைக்கின்ற இடம் நகரம். கிராமத்தில் பிறந்து நகரத்தில் வாழ்வது தான் இயற்கையுடைய காய்கறிகள், அரிசி, பருப்பு எல்லாமே இருக்குது. அப்படியா இருக்கும் பொழுது அதனுடைய சமைக்கின்ற பாங்கு இருக்கு இல்லையா, அந்த பாங்கை கொஞ்சம் மாற்றினா நல்லாயிருக்கும். அதில் வந்து கொஞ்சோண்டு விரைவாக வேகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம அதில் வந்து கெமிக்கல் ஊற்றுறதோ, வேதிப்பொருட்களை நம்ம சேர்க்குறதோ, அஜினோமோட்டோ சேர்க்குறதோ, அல்லது உப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா இயற்கையான உப்பு ஒன்று இருக்கும். உப்பு எல்லாம் வந்து இப்போ நீங்கள் கேட்குறதுல ஒரு முக்கியமான செய்தி என்னென்னா, இப்போ ஒரு நகரத்தில் இப்போ ஒரு சமையல் குறிப்பு அப்படின்னு ஒரு சொல்கிறாங்க, கிராமத்து பெண்மணியை கேட்குறாங்க, நகரத்து பெண்மணியை கேட்குறாங்க. அப்படின்னா நகரத்தில் வாழ்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு சிட்டிகை, ஒரு தேக்கரண்டி, ஒரு டீஸ்பூன் அப்படின்னு பண்ணுவாங்க. நாங்கள் எங்கள் மாதிரி இயல்பாக வாழ்கிறவங்க என்ன சொல்லுவோம் அப்படின்னா, கை கடக்கமாக திட்டமாக கொஞ்சம் உப்பு போடுப்பா, இன்னும் சொல்ல போனால் ஒரு சரங்க உப்பு போட்டால் அவ்வளோதான், ஒரு பந்திக்கே சமைச்சிடலாம். அப்போ ஏன் அப்படி போட்டாங்க அப்படின்னு சொன்னால், அங்கே மதிப்பு கூட்டல் செய்யாமல் கடற்கரையோரம் விளைகின்ற உப்பை நாங்கள் பயன்படுத்தணும். குழம்புக்கு ஒரு கையில் அள்ளி புளியோடு சேர்த்து ஊறப்படுவாங்க. ஆனால் இங்கே அதில் வந்து அயோடின் கலந்த உப்பு அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் கூடுதலாக போட்டாலே உப்பு தூக்கல் ஆகிடுது. எல்லாமே செயற்கையாக இருக்குது. அதை கொஞ்சம் மாற்றிக்கலாம். நம்ம அந்த மதிப்பு கூட்டலை விட சுவை கூட்டலை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு அந்த சுவையை வந்து இங்கே கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இவ்வளவு அழகாக நிறைய விஷயங்கள் சொல்றீங்க, பாரம்பரியமான விஷயங்கள், அதுல காய்கறிகள். இது மாதிரி நீங்க சிறு வயதுல இருக்கும் போது இது மாதிரி கூட்டாஞ்சோறு சமைச்ச விஷயமா இருக்கு. ஏன்னா பாரம்பரிய உணவுன்னு வரும்போது இந்த கூட்டாஞ்சோறு அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான இடம். நான் வந்து 2006 எங்கள் ஊர் சமையல் அப்படிங்கிற ஒரு புத்தகம் எழுது. 2006 என்னுடைய கணவர் இருந்தார். அப்போ அந்த புத்தகம் எழுதினேன். இதில் வந்து கூட்டாஞ்சோரை பற்றி நான் முக்கியமாக எழுதியிருக்கேன். இந்த புத்தகம் வந்து நிறைய வந்து மிகப்பெரிய ஆளுமைகள்லாம் இருந்தது. இது என்னுடைய கணவர் மறைந்து விட்டார். அவருக்கு வந்து கூட்டாஞ்சோறு அப்படிங்கிறது வந்து எங்களுக்கு வந்து 70 காலகட்டங்கள், 74 75 காலகட்டங்களில் அப்படின்லாம் பார்த்திங்கன்னா அப்போ தான் பிறந்தோம். 80 காலகட்டங்களில் சிறுபிள்ளை விளையாட்டு விளையாடுவோம். அப்போ விளையாடும்போது
அரிசி ஒரு வீட்டில், பருப்பு ஒரு வீட்டில், நெருப்பு ஒரு வீட்டில், மிளகாய் ஒரு வீட்டில், புளி இது மாதிரிலாம் வாங்கிட்டு வருவோம். அப்போ வாங்கிட்டு வந்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அந்த கூட்டாஞ்சோறு நெருப்பு வாங்கிட்டு வருவாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். நெருப்பு ஒரு வீட்டிலன்னு சொன்னேன் இல்லையா, நெருப்பு அப்படின்னு சொன்னால் கங்கு ஒரு வீட்டில் சமைச்சிக்கிட்டு இருப்பாங்க. நெருப்பட்டி வாங்குறது வந்து பெரிய இப்போ மாதிரி வந்து உடனடி நெருப்பு பற்ற வைக்கிறதுலாம் கிடையாது. அது வந்து பெரும்பாலும் மின்சாரம் இல்லாத சூழலாக இருக்கும். நெருப்பட்டி வந்து பழுத்து போயிருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வீட்டில் சமைச்சிக்கிட்டு இருக்க பக்கத்து வீட்டில் போய் கங்கு நெருப்பு துண்டு வாங்கிட்டு வருது. அந்த நெருப்பு துண்டு எடுத்துகிட்டு வந்து எல்லாம் சேர்ந்து சமைப்போம். அந்த கூட்டாஞ்சோறு சாப்பிடும்போது அங்கே கிடைக்கின்ற பலா இலைகளை நாங்கள் அது உண்ணுகின்ற பாத்திரமாக வைத்துக்கொள்வோம். அது தொன்னையாக தைக்கிறதா அப்படின்னு கேட்டால் தொன்னையாகவும் தைப்போம். இல்லை பலா இலையே வந்து பெரிய இலையாக இருக்கும், அந்த பலா இலையும் வச்சுக்குவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இனிப்பு வேணும் இல்லையா, அந்த கூட்டாஞ்சோறில் இனிப்பு வேணும். இனிப்புக்கு என்ன பண்ணுவோன்னா தேங்காயை வந்து முத்தின தேங்காயை நல்லா அது 3 கண்ணையும் தோண்டி, பெரியவங்க யாராவது இருந்தாங்கன்னா அந்த தேங்காயை கொஞ்சம் உரிச்சு கொடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ ஒரு உரிக்கிற கருவிகள்லாம் அப்போ கிடையாது. அந்த மட்டையும் காஞ்ச மட்டையாக இருக்கும், தேங்காய் மரத்துலேருந்து விழுந்த மட்டை, அதையும் எடுத்துகிட்டு வந்து அதை தொலை போட்டு அதுக்குள்ளே வந்து வெல்லம், எள்ளு, பொட்டுக்கல்ல எல்லாத்தையும் போட்டு அந்த உரித்த தேங்காயில் உள்ள தக்கையும் மூடி எல்லாம் எரிச்சு விட்ருவோம். எரிச்சு விட்டுனா கொட்டாச்சியெல்லாம் எரிஞ்சிடும். எரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பூரணம் கிடைக்கும் பாருங்கள், அப்படியே மனம் அப்படியே மகிழும். இப்போ கொழுக்கட்டையில் உள்ளர வைக்கிறாங்க இல்லையா, வதக்கி அந்த தந்தூரியை வந்து நாங்கள் அப்போயே கூட்டாஞ்சோறில் கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொன்னால் அதுதான் எங்களுக்கு இனிப்பு. சரி, அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வேணும்ல, அப்போ பலா பிஞ்சோட பருவங்கள் வந்து உங்களுக்கு என்ன தெரியும்னா, மூசு தெரியும், காய் தெரியும், பழம் தெரியும். மூசுக்கு முந்தைய பருவம்னு ஒன்று இருக்குது தெரியுமா? பொதுவாகவே அந்த மூசு அப்படிங்கிறது வரைக்கும் தான் பெரும்பாலும் தெரியும். அது அதாவது பலா வந்து சொல்லி காய்ப்பது சொல்லாமல் காய்ப்பது பலா. சொல்லி காய்ப்பதுன்னா பூத்துருச்சுன்னா மாங்காய் காய்க்க போகுதுன்னு தெரியும். ஆனால் பலா காய்க்க போகுதுன்னு என்றைக்காவது உங்களுக்கு தெரியுமா? அதுலேருந்து ஒரு பிஞ்சு வரும் முதல் முறையாக பூக்காமல். அந்த பிஞ்சு வந்து காய்க்காது என்கின்ற தன்மையை நமக்கு உணர்த்தும். ஏன்னா பாதி இது வெம்பி போகிறது, வெம்பி போகிறது. அதை எடுத்து நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, தோலை சீவிட்டு சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகாய், உப்பு வச்சு ஒரு நசுக்கி அதை கூட்டாஞ்சோறுக்கு தொட்டுக்கையை வச்சுக்குவோம். இப்போ அந்த பூனாச்சி அப்படிங்கிற விஷயமே இல்லை. மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் கூட ஒருத்தர் அந்த பேரில் இருந்தார், அந்த பூனாச்சிங்கிற பேரில் இருந்தார். அதனுடைய பருவங்கள், அனுபவங்கள், மரங்களின் பெயர்கள் குழந்தைகளுக்கு தெரியலை. இதெல்லாம் கூட்டாஞ்சோறில் நாங்கள் விளையாண்டுருக்கோம், மரம் பேர் சொல்லி விளையாண்டுருக்கோம். நல்ல இனிமையான அனுபவங்கள். பெரும்பாலும் இந்த கூட்டாஞ்சோறு சமைக்கும் போது அதுக்குன்னு ஒரு பேர் வைக்கிற முறை அப்படிங்கிறதும் ஒன்று இருக்கு. அது மாதிரி ஏதாவது அதுக்கு பேரிட்டு இருக்கிறீங்களா? ஆமாம், பேரிட்டுருக்கோம். என்ன பேருனா, கூட்டாஞ்சோறுனா பருப்பு சோறு. பெரும்பாலும் வந்து அசைவ உணவுகளில் வந்து கூட்டாஞ்சோறில் தெரியாது, ஆனால் அந்த விடலை பருவத்தில் வந்து தெரியாதுங்கிறதுனால பருப்பு சோறு தான் பெரும்பாலும். அது துவர அரிசி குழம்பு அப்படின்னு சொல்லுவோம். பருப்பு அப்படிங்கிறது கூட இப்போ சமீபமாக வந்தது. சாம்பார் அப்படிங்கிறது எங்களுடைய உணவு கிடையாது. துவர அரிசி குழம்பு அப்படின்னு சொல்கிறது. அப்புறம் கேழ்வரகு களி, கேப்பக்களி அப்படின்னு சொல்கிறது. கூழ் கிண்டி சாப்பிட்றது. இப்போ வந்து கூழை வந்து பணக்காரர்கள், அது பணம் படைத்தவர்கள் சாப்பிடுகின்ற உணவாக அந்த நவதானிய உணவு மாறி போயிடுச்சு, சிறுதானிய உணவுகள்லாம். ஆனால் சிறுதானியங்களை கிராமப்புறங்களில் பயன்படுத்தி கொண்டு அதை வந்து நாங்கள் சாப்பிட்ட அனுபவங்கள்லாம் இருக்குது. அதுக்கெல்லாம் பேரெல்லாம் உண்டு. இன்றைக்கி வந்து மாமா வந்திருக்காங்க, இன்றைக்கி அத்தை வந்திருக்காங்க, இன்றைக்கி அத்தை வீட்டு சோறு, இன்றைக்கி மாமா வீட்டு சோறு. அதுவும் அண்ணனுக்கு சமைக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். எங்கள் அண்ணன் வந்திருக்காரு, அண்ணனுக்கு இந்த கூட்டாஞ்சோறு வந்து எங்கள் அண்ணன் வீட்டு சோறுடி அப்படின்னு சொல்லி நாங்கள் விளையாண்ட அனுபவங்கள்லாம் இருக்குது. எங்கள் ஊர் சமையல் அப்படிங்கிற தலைப்பில் நீங்கள் புத்தகம் எழுதியிருக்கீங்கன்னு சொன்னீங்க. உங்கள் ஊரினுடைய சிறப்பு, எல்லா ஊருக்குமே வந்து ஒரு சிறப்பான ஒரு உணவு இருக்கும். இந்த ஊருக்கு போனால் இந்த உணவு சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கும். அது மாதிரி உங்கள் ஊரில் எந்த உணவு ரொம்ப சிறப்பான உணவுங்க? எங்கள் ஊரில் வந்து நெய்தல் நிலத்தில் சேர்ந்தவங்க நாங்கள். கடல் உணவுகள் தான் மிக சிறந்த உணவாக இருக்கும். இந்த மீனும் மாங்காயும் வந்து ரொம்ப சுவையாக இருக்கும். மீன் குழம்புல மாங்காய் போட்டு சமைக்கிறது எங்கள் ஊர் சமையல். அதே மாதிரி மீன் குழம்புல வந்து தாளிப்பு அப்படிங்கிறது வந்து இறுதியாக தான் வச்சுக்குவோம். அதாவது குழம்பு வச்சதுக்கப்புறம், தாளித்ததுக்கப்புறம் குழம்பு வந்து கொதிக்க விட மாட்டோம். அது வந்து கூடுதல் சிறப்பு. மீனை வந்து கொதிக்கும் போது நாங்கள் போடுறது கிடையாது.
மீன் கூட்டும்போது அதில் வந்து தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து புளியையும் உப்பையும் ஒன்றா ஊற வச்சுருவோம். ஏன்னா உப்பு ஒரு வேளை மறந்து போயிடுமோ அப்படிங்கிறதுக்காக. அதுக்கு கூட நான் வந்து ஒரு செய்தி எழுதினேன். ஆழ்கடலில் நான், உச்சாலி கிளையில் நீ, எப்பொழுது சந்திப்பது? அந்திக்கு வந்தால் மீன் குழம்பில் இருக்கும் புளியும் மீனும் போல சந்திப்போம் அப்படிங்கிற ஒரு கவிதை. மீன் எங்கே இருக்குது? ஆழ்கடலில் இருக்குது. புளி எங்கே இருக்குது? உச்சாணி கொம்பில் இருக்குது. சந்திக்க முடியுமான்னா அந்திக்கு. ஏன்னா அந்தியில் தான் மீன் குழம்பு எங்கள் ஊரில் வைப்பாங்க. ஏன்னா வேலை முடிச்சுட்டு வரும்போது மீன்காரவங்க வருவாங்க, அந்த மீன் குழம்பு வைப்பாங்க. கடல் மீன்கள் உணவு அது மிக சிறப்பாக இருக்கும் அந்த கடல் மீன். அது மாதிரி வறுக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. மீன் வறுவல் அப்படிங்கிறது தான் கிடையாது. அது இப்போ சமீபமாக மீன் வறுத்து சாப்பிட்றது அப்படிங்கிறது. குழம்பு மீன் எந்த குழம்பு சேர்த்தாலும் அதில் வந்து பச்சை மிளகாய் போடுற ஒரு பழக்கம் இருக்குது. அந்த பச்சை மிளகாய் அது எங்கள் ஊர் சமையலில் உள்ளது. அது மாதிரி பழைய குழம்பு வந்து சுட வைக்கிறது அப்படிங்கும்போது துவரரிசி குழம்பு அப்படின்னு பருப்பு குழம்பு இருக்கு இல்லையா, அதை வந்து காயெல்லாம் போட்டு மீந்து போனால் அதுக்கு வந்து குளிர்சாதன பெட்டியெல்லாம் இருக்காது. அதை வந்து கரண்டி போட்டதுக்கு அப்புறம் அதை திருப்பி வச்சுட்டோன்னா ஊசி போயிடும். கரண்டி எடுத்துட்டு மறுபடியும் ஒரு சூடு பண்ணி அதை வந்து ஒரு தட்டு வச்சு வெள்ளை துணி போட்டு அதை வேடு கட்டிட்டு சுற்றிலும் சாம்பல் பூசணும். சாம்பல் வந்து எங்கள் ஆச்சிட்ட கேட்பேன், எதுக்கு ஆச்சி நீ தான் சாமி கும்பிட மாட்டிய சாம்பல் பூசுகிற அப்படின்னா, அதெல்லாம் இல்லடி எறும்பு வராதுன்னு இது பண்ணுற அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 4 பக்கமும் சுற்றி சாம்பலை பூசிட்டாங்க அப்படின்னா எறும்பு ஏறாது. அதை மறுநாள் காலையில் எழுந்தோடனே அந்த வேடு கட்டினதெல்லாம் எடுத்து பிரிச்சுட்டு அந்த குழம்பு சுட வச்சுட்டு சட்டி மாற்றுறோம்ல, சட்டி மாற்றும்போது காலையில் வடிக்கிற சுடு சோத்தை அந்த சட்டியில் போட்டு கிளறி ஒரு கை கொடுப்பாங்க. அது எங்கள் ஊர் சமையலில் ரொம்ப அற்புதம், ரொம்ப அருமை. அதே போல் வாழை இலையை வந்து எங்கள் பக்கம் விளையாததுனால தென்னை ஓலைகளில் நாங்கள் சாப்பிடுவோம். தென்னை ஓலையில் எப்படி சாப்பிடுவீங்க அப்படின்னு கேட்கலாம். இந்த எங்கள் ஊர் சமையல் புத்தகத்தில் நான் இருக்குது, அந்த புகைப்படம் இருக்குது. தென்னை ஏடு தைச்சி அதுக்கு பங்காளிகள்லாம் வந்து இலை தைச்சி கொடுப்பாங்க. அந்த தென்னை ஓலையில் சாப்பிடும்போது இன்னும் சுவையாக இருக்கும். பனைமட்டையில் கஞ்சி குடிப்பாங்க, தென்னை மட்டையில் சோறு சாப்பிடுவாங்க. இவ்வளவு அழகாக இந்த பாரம்பரிய உணவு பற்றி விவரிக்கிறீங்க. அந்த பாரம்பரிய உணவுக்கு அப்படின்னு ஒரு சிறப்பு இருக்கு. இந்த பாரம்பரிய உணவுக்கு அது அம்மியில் அரைச்சி வைக்கிறதா இருக்கட்டும், இது மாதிரியான ஒரு சில விஷயங்கள் என்னதான் வந்து நம்ம நவீன காலத்துக்கு மாறினாலும் இந்த பாரம்பரிய உணவில் இருக்கக்கூடிய ஒரு சில சுவைகள் வந்து இப்போ இருக்கக்கூடிய விஷயங்கள்ல கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற விஷயத்த ஒரு தரப்பினர் பேசிக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு தரப்பினர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ வரும் தலைமுறைகளாக இருக்கட்டும், அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதுல இருக்கக்கூடிய டேஸ்டா இருக்கட்டும், இல்ல அதுல இருக்கக்கூடிய ஒரு டேங்கினஸ், அந்த கிறிஸ்பின், இது மாதிரியான நிறைய விஷயங்கள் இந்த பாரம்பரிய உணவுல இல்ல அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் சொல்றாங்க. இதை நீங்க ஏத்துக்கிறீங்களா? இல்லை, அது வந்து என்னென்னா நாக்கின் சுவை வந்து அவங்க இங்கே வளர்ந்து எந்த மண்ணில் இருக்காங்களோ அந்த மண்ணிலிருந்து கிடைக்கக்கூடிய பொருள்களை வச்சு தான் அவங்களுடைய தன்மை இருக்கும். அப்போ இதே மண்ணில் ஒரு நகரத்து மண்ணிலே பிறந்து நகரத்து மண்ணிலே வாழ்ந்த குழந்தைக்கு வந்து அந்த கிராமிய சூழலோ பண்பாட்டு சமையலோ செய்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது, தெரியாது. அதனால அதுக்கு சுவை வந்து மாறுபடும். அந்த சுவை வந்து அவங்களுக்கு சுவை கூடுதலாக தெரியலாம், ஆனால் ஆரோக்கியமற்றது அப்படிங்கிறது தான் கருத்தே ஒழிய சுவை கூடுதலாக இருக்குது குறைதலாக இருக்குது அப்படிங்கிறது விவாதம் கிடையாது நிச்சயமாக. ஏன்னா அவங்கவுங்களுக்கு காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு. அதனால் அவங்கவுங்க ஊரில் என்னை பொறுத்தவரையிலும் எந்த நாட்டில் எந்த தேசத்தில் எந்த மண்ணில் வாழ்கின்றோமோ அங்கே கிடைக்கின்ற பொருள்களை வைத்து உண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கணும். நம்ம இதையும் விட்டுறோம் அதையும் விட்டுறோம், மேற்கிந்திய கலாச்சாரத்திற்கு போயிடும். அதுதான் நான் வருத்தமாக சொல்கிறேன். இப்போ உணவு அப்படின்னு சொன்னால் துரித உணவாக பண்ணுறோம், அஜினமோட்டோ சாப்பிட்றோம், நூடுல்ஸ் சாப்பிட்றோம், அப்புறம் சைனீஸ் உணவுகள் சாப்பிட்றோம், இந்த மாதிரியான விஷயங்கள். தந்தூரி அப்படிங்கிறது வந்து நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் தந்தூரி உணவு வந்து மேற்கிந்திய உணவுன்னு. இல்லவே இல்லை, நம்முடைய கிராமிய உணவு தான் தந்தூரி. பனங்கிழங்கெல்லாம் நாங்கள் சுட்டு தான் சாப்பிட்ருக்கோம். முதல்ல பனங்கிழங்கு வந்து அவிக்கிறது கிடையாது. பனைமரம் இருக்கும், பனங்கிழங்க நான் முதலாக சமைத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனங்கிழங்கு சுட்டு சாப்பிட்ருக்கோம். அதுதான் முதல் சமையல். ஆமாம், அது பனங்கிழங்க சுட்டு விறகெல்லாம் முடிச்சிரும், அடுப்பு முடிஞ்சுன்னா அதை சாப்பிடுவோம். பனம்பழம் சாப்பிட்ருக்கீங்களா நீங்கள்? இல்லைங்க. பனம்பழம் வந்து சாப்பிட்டு பாருங்களேன். அந்த பனம்பழம் வந்து சமையல்லாம் முடித்ததுக்கப்புறம் பனங்காயை கொண்டு அடுப்பில் தள்ளி விட்டுருவோம். அது வந்து ஒரு தேவாமிருத ஒரு நெகிழ்ச்சியான சுவையாக இருக்கும். அதை வந்து உடச்சோம்னா 3 கன்று இருக்குது. பனம்பழங்கிறது நொங்கின் அடுத்த பருவம் தானே, நொங்கு வருது இல்லையா, நொங்கு வந்து காயாக போகிறது. அதோட இது அதில் வந்து நொங்குக்கு எத்தனை கன்று இருக்கும்? நொங்கு சாப்பிட்றோம் 3 கன்று இருக்கும். 2 கன்று நொங்கு பார்த்துருக்கீங்களா?
இல்ல இல்லையா? 3 தான் பெரும்பாலும் பார்த்துருக்குறோம் நிறைய 2 இடங்கள்ல. கண்ணு இருக்கும். அப்பன்னா ஒண்ணு எங்க போச்சுன்னா, ஒண்ணு மக்குச்சி. ம். அது பேர் வந்து மக்குச்சி. மக்குச்சி அப்படின்னு சொன்னா, அந்த பனம்பழமா போகும்போது நம்ம சொல்றோம்ல, விதை இல்லாத ஒரு பொருள், ஆங்கிலத்தில் சீட்லெஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? வீரியமற்றது, அது மறுபிறப்பு எடுக்க முடியாதது, மறுபடியும் அது வந்து அதை மறு உருவாக்கம் முளைக்காது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் மக்குச்சி. அதே மக்கு மாதிரி இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அதுதான் வந்து தன்மையற்றது அப்படிங்கிறது பேர். அது சாப்பிட்ருக்கோம். இந்த பாரம்பரிய உணவு, மேற்கத்திய உணவுகள், இது மாதிரியான விஷயங்கள் நீங்க சொன்னீங்க. இதுல வந்து ஆரோக்கியமற்றது அப்படிங்கிறது தான் விஷயம், சுவை விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லி. இருந்தாலும் முதல்ல அவங்களை ஈர்க்கிறது அந்த வண்ணம், சுவை. அதுக்கப்புறம் தான் வந்து அது ஆரோக்கியமா இல்லையா, அது ஆரோக்கியமாவே இல்லை அப்படிங்கிறது தெரிந்தாலும் கூட அந்த சுவைக்காகவும் அந்த கலர் அந்த மாதிரியான விஷயங்களுக்காகவும் கூட வந்து இப்ப இருக்கிற தலைமுறையில இருந்து நிறைய பேர் வந்து இந்த பாரம்பரிய உணவுல இருந்து மேற்கத்திய உணவுகளுக்கு மாறுறாங்க. அது நம்மளுடைய நாட்டினுடைய தட்பவெப்பநிலைக்கு ஏற்றதாக இல்லை அப்படின்னு தெரிந்தும் கூட அந்த பக்கமாக மாறுறதுக்கு என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க? இல்லை, அது ஒரு உணவு போதைன்னு கூட சொல்லலாம். அது வந்து அதை வந்து தவிர்க்கப்பட வேண்டியது. இப்போ என்னுடைய மகன் வந்து அமெரிக்காவில் வந்து படிச்சுட்டு இருக்கான். அங்கே போய் என்ன சாப்பிட்றேன்னா, இறைச்சி தான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறான். அவன் முழுவதுமாக நான் போய் அங்கே போய் என் பையன்கிட்ட போய் கீரை சாப்பிட்ரு அப்படின்னு சொல்ல முடியாது, காய்கறி சாப்பிடுன்னு சொல்ல முடியாது. அவன் என்னைய வந்து ஒரு அறிவற்ற தன்மையாக நினைப்பான். என்ன அம்மா வந்து இங்கே சாப்பிட சொல்கிறாங்களே அப்படின்னு நினைப்பான். அதனால் அந்த நாட்டில் கிடைக்கிறத சாப்பிட்றது, அந்த தட்பவெட்ப நிலை, அதனுடைய சீதோஷண நிலைக்கு ஏற்ப சாப்பிட்றது வேறு. இங்கே வந்து எல்லாமே கிடைக்குது, மருந்தே அதாவது உணவே மருந்து அப்படிங்கிறது சொல்கிறோம். அந்த உணவே மருந்து அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நம்ம எல்லா விஷயங்களையும் சாப்பிட்லாம். நீங்கள் இன்னும் சொல்ல பார்த்தீங்கன்னா, நமக்கு விக்கல் எடுக்குது அப்படின்னு வச்சுக்கிங்களேன். விக்கல் எடுக்குது, எதனால் விக்கல் எடுக்குது அப்படின்னு சொன்னால், நமக்கு இனிப்பு சத்து குறைவாக இருக்குது அப்படிங்கிறது தான் விக்கல் வரும். நீங்கள் ஒரு நேர்காணல் நெறியாளராக போகிறீங்க, உங்களுக்கு விக்கல் வந்துடுது அப்படின்னா, உடனடியாக நான் ஒரு மருந்து சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் வந்து மூச்சை கொஞ்சம் தண்ணிட்டு மாத்திரையை உண்ணும்போது என்ன மனநிலையில் உண்ணுகிறீர்களோ அதுபோல் அதாவது ஒரு கையளவு, ஒரு பிஞ்சுன்னு சொல்கிறோம் இல்லையா, விபூதி எடுக்கிற அளவுக்கு சர்க்கரையை எடுத்து தண்ணி குடிச்சிட்டு முழுங்கிட்டீங்க அப்படின்னா ஒரு நொடியில் உங்கள் விக்கல் நின்று போயிடும். ஆனால் பொதுவாகவே விக்கல் வரும்போது எல்லாரும் தண்ணி தானே முதல்ல குடிக்கிறாங்க. அதோட இனிப்பு கலந்து குடிங்க. தண்ணி குடிச்சிங்கனாலும் விக்கல் வந்துட்டு தான் இருக்கும், எடுத்து கொடுப்பாங்க. இது ஒரு விஷயம். அதே மாதிரி நான் கிராமங்களில் பாருங்கள், அதிகமாக பச்சை மிளகா சேர்க்குறோன்னு சொல்கிறான்ல. ஏன் பச்சை மிளகா சேர்க்குறோன்னா, மறுநாள் வச்சுருக்க பழைய சோத்துக்கு அந்த குழம்புல இருக்க பச்சை மிளகா, புளி, உப்பு, காய்கறி எல்லாம் சேர்ந்து ஊறி போய் ஒரு பதநிலையே வரும். அந்த பச்சை மிளகாயை தொட்டுட்டு சாப்பிடலாம். ஒரு மிளகாயை விட மிளகு தானே நம்ம நாட்டு இது. மிளகாய் வந்து சில்லி என்கின்ற நாட்டிலிருந்து வந்ததுனால அதை வந்து சில்லின்னு சொல்லி, அப்புறம் மிளகின் தன்மையின் கொண்டதுனால மிளகாய் அப்படின்னு மாறினுச்சு. ஆனால் அது வந்து இங்கேருந்து நம்மளோட ஐக்கியமானதுனால அந்த மிளகாயை நம்ம எடுத்துக்கிறோம். அப்படி மிளகாய் அதிகமாக உரைச்சிச்சினாலோ, மிளகு அதிகமாக உரைச்சிச்சினாலோ, கொஞ்சோண்டு புழுங்கல் அரிசியை வாயில் போட்டு மென்று துப்பிட்டீங்க அப்படின்னா உடனே ஒரு நொடிக்குள் உங்களுடைய உரைப்புத்தன்மை குறைஞ்சி போயிடும். இதெல்லாம் வந்து நம்ம பாரம்பரிய உணவு வகையில் இருக்குது. இப்போ நம்ம பாரம்பரிய உணவு வகைகளை விட்டுட்டு இப்போ மேற்கத்திய உணவுகளை நாடி செல்லக்கூடிய இப்போ நிறைய வார்த்தைகள் எல்லாம் கூட பயன்படும். ஃபுட்டீஸ் அப்படிங்கிற மாதிரியான அந்த உணவின் மீது நாட்டம் கொண்ட நபர்களை சொல்லக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும். இது மாதிரியான நபர்களுக்கு நீங்கள் ஒரு அறிவுரை சொல்லணும்னா என்ன சொல்லுங்க? பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்னென்னா, அந்த மாதிரியான நம்ம இன்னும் வந்து ஒரு மனிதனுடைய சராசரி வாழ்க்கை வந்து கொஞ்ச காலம் வந்து 80 இருந்தது முந்தைய காலம். இப்பொழுது 60 குறைக்கப்பட்டது. இப்போது 40 குறைஞ்சிட்டு வர்றது. ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த மாரடைப்பு நோய்கள், இந்த மாதிரி நோய்கள்லாம் வர்றதுக்கான உணவின் தன்மை அப்படின்னு தெரியுது. ஒருத்தங்க தெரிஞ்சே போய் செய்கிறது வந்து ரொம்ப குற்றம் அப்படிங்கிறதுனாலையும், இந்த மக்கள் மேல் உள்ள ஆர்வத்தினாலையும் நான் சொல்கிறேன். இப்போ எங்கள் தாத்தாங்கள்லாம் வந்து ஒருவேளை உணவு தான் சாப்பிடுவாங்க. ஒருவேளை உணவு அப்படிங்கிறது வந்து என்னென்னா, நல்லா சாப்பிடுவாங்க. 11 மணிக்கு சாப்பிடுவாங்க. காலையில் வந்து நீர் ஆகாரம் சாப்பிடுவாங்க. இப்போ நீர் ஆகாரங்கிறதே கிடையாது. ஏன்னா அரிசி எல்லாம் சுத்தமாக சலவை செஞ்சுட்டு வடிச்ச கஞ்சி அப்படிங்கிறதே கிடையாது. குக்கரில் வச்சிடுறாங்க. அது குக்கரில் வைக்கிறது ஒரு புறம் இருந்தாலும் கூட, அந்த குக்கரில் வைக்கக்கூடிய அரிசியின் தன்மை வந்து வடிதண்ணி இல்லாமல் அதோடைய பளபளப்பு தன்மையாக இருக்குது. இப்போ நம்ம வடித்த கஞ்சியை தலைக்கு தேய்ச்சி குளிச்சிட்டோம்னா எந்த விளம்பரமும் தேவையில்லை. சீயக்காய் அரைச்சி, இப்போ சீயக்காய் தேய்ச்சி குளிக்கிறது கிடையாது. இப்போ நீர் ஆகாரம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க.
எங்கள் தாத்தாட்ட போய் ஒரு நாள் வந்து நான் வந்து கேட்டேன் போய், தாத்தா இன்னைக்கு என்ன குழம்பு வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். ஏன் தாத்தாட்ட கேட்டேன்னா, ஆச்சி வந்து வேலையாக இருப்பாங்க. தாத்தா வந்து அவரோட வேலையில் அவர் பட்டறையிலன்னாரு. அதை ஏன்டி கேட்குற அப்படின்னு சொன்னார். சொல்லுங்கள் தாத்தா, மத்தியானம் என்ன குழம்பு தாத்தா அப்படின்னா, 10:15 2:15 விளக்கி 8:15 ஆக்கி அது 2 பாதியாக பிரித்து மாகாணியை பெருக்கி மரக்காவாயில் குறுக்கி வந்தவங்களுக்கும் போடணும், வராதவங்களுக்கும் வச்சுருக்கணும். அதுதான் அவங்க ஆட்சி சமைக்கிறா அப்படின்னாங்க. ஏன்னா இவ்வளோ சொல்கிறீங்க அப்படின்னா, தாத்தா சீக்கிரம் சொல்லுங்கள் தாத்தா அப்படின்னு சொன்னால் அப்படி சொன்னார். நண்டு குழம்புடி அப்படின்னாரு. நண்டு குழம்பா? அதுக்கு என்ன அப்படி சொன்னீங்கன்னா, நண்டுக்கு 10 கால் இருக்கும், அதில் 2 கால் பெரிய காலை எடுத்துட்டாங்கன்னா 8 கால் தான் இருக்கும். 8 காலை எடுத்துட்டோன்னா நண்டை 2ஆக உடச்சிருவாங்க. அப்புறம் 2 சரி பாதியாக்கிடுவாங்க. மாகாணினா மிளகா செலவு, அதாவது ஜீரகம் மிளகு எல்லாம் சேர்த்து மாகாணியை பெருக்கி மரக்கால் வாய் அப்படின்னா ஆப்பையில் குறுக்கி வந்தவங்களுக்கும் போடணும், வராதவங்களுக்கும் வச்சுருக்கணும் அப்படிங்கிற விருந்தோம்பலோட வாழ்கிறது தான் நம்முடைய கிராமத்து பண்பாடு, நாகரிகம், குடும்பம். ஆமாம், இப்போ நீங்கள் சொல்லும் போது விருந்தோம்பல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னீங்க. இப்போ நிறைய பேர் வந்து இந்த விருந்தோம்பல் அப்படிங்கிற வார்த்தையவே மறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கான முறைகளுமே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். முன்னாடி இருந்த விருந்தோம்பல் இப்போ இருக்கக்கூடிய விருந்தோம்பல் வித்தியாசம் என்னவா பார்க்குறீங்க? என்னவா மாறி போச்சு? இல்லை ரொம்ப வருத்தமாக இருக்குது நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும், இல்லை இப்படி இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்க விஷயங்கள் என்னென்ன? முன்னாடி எப்படி விருந்தோம்பல் இருந்தது அப்படின்னா, நான் குழந்தை பருவமாக இருக்கும் பொழுது யாசகர்கள் வருவாங்க. யாசகர்கள் வரும்பொழுதே அந்த விருந்தோம்பல் தொடங்கும். என்னன்னு கேட்டால், அரிசியோ காசோ அல்லது உணவோ எதாக இருந்தாலும் எங்களை வளர்க்கின்ற தாத்தா பாட்டிகள், நாங்கள் ஆச்சி தாத்தான்னு சொல்லுவோம், அவங்க எங்கள்கிட்ட கொடுத்து அதை கொடு அப்படின்னு சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க. அதே மாதிரி வந்து யாசகர்கள் வரலன்னா ரொம்ப கவலைப்படுவாங்க. என்ன இன்னைக்கு அந்த சாமியார் வருவார், வரல, இன்றைக்கி சாப்பாடு வேறு இதாக இருக்குது, நீ எதிர்பார்த்துட்டு இருந்தேனே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து ஊருக்குள்ளே ஒரு பஸ்ஸு 2 பஸ் தான் ஓடும். அந்த எது கடைசி பஸ் வருதோ அந்த பஸ்ஸு போயிட்டு திரும்பி வர தூரம் வரையிலும் சோத்தில் தண்ணி ஊற்றாமல் வச்சுருப்பாங்க. ஒருவேளை விருந்தினர்கள் வந்துட்டாங்கன்னா அவங்க பசியோடு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு மாதிரி வச்சுருப்பாங்க. அது வந்து அதுதான் வந்து நீங்கள் தமிழ் படித்த ஒரு நெறியாளர் என்பதுக்காக நான் சொல்கிறேன். இலக்கியங்கள்லேயே கண்ணகி என்ன சொல்லியிருக்காங்க, அறவோர் கழித்தனும் அந்தனர் கோம்புதலும் துறந்த எண்ணெய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் அவங்க கோவலன் போனதை பற்றி கூட கவலைப்படலை, நான் வந்து யாருக்கு யாசகர்களுக்கு கூட பிச்சைப்பட முடியாத நிலையை ஏற்படுத்திட்டியே அப்படின்னு வருந்தி இது பண்ணாங்க. இப்போ விருந்தோம்பல் எப்படி இருக்குன்னா, கவலையப்பட மாட்டாங்க. முன்னாடி முன்னாடி இது பண்ண இப்போயும் கவலைப்பட மாட்டாங்க. இப்போ வந்தாலும் சரி, வராட்டியும் சரி, ஆன்லைன் இருக்குது, ஸ்விக்கி இருக்குது, சொமேட்டோ இருக்குது, எது இருந்தாலும் கொடுத்துடலாம் அப்படிங்கிறது. தன் வீட்டில் சமைத்து தன் வீட்டில் பரிமாறி தானே பரிமாறுகின்ற பக்குவம் குறைந்து போய்விட்டதுனால் மனங்களின் எண்ணங்களும் தூரமாக போய்விட்டது அப்படிங்கிறது தான் இன்றைய சூழலில் உள்ள விருந்தோம்பல். அதனால் விருந்தோம்பல் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு அப்படின்னா, உங்கள் வீட்டிலே சமைச்சு நீங்கள் எந்த உணவை சமைக்கிறீங்களோ, பாரம்பரிய சமைக்கிறீங்களோ, பரம்பரை உணவை சமைக்கிறீங்களோ, அல்லது மேற்கிந்திய உணவை சமைக்கிறீங்களோ, நீங்களே சமைச்சு பரிமாறுறீங்க இல்லையா, அதில் உள்ள இன்முகம் இருக்குல்ல, அனிச்சம். நீங்கள் சொன்னது மாதிரி அந்த மோப்பக்குழையும் அனிச்சம் அப்படின்னு நோக்கத்திரியும் விருந்து அப்படிங்கிற மாதிரி அந்த விருந்து அப்படிங்கிறது உபசரிப்பு. அதுதான் இப்போ இந்த கேட்ரிங் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. ஹாஸ்பிட்டாலிட்டி, உபசரிப்பு, ஃபுட் சர்வீஸ் அப்படின்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ விருந்தே வந்து பாடமாக அமைஞ்சு போச்சு. அதுதான் இன்றைய விருந்தோம்பலில். அதனால் இன்முகத்தோடு பரிமாறுகின்ற ஒரு சூழல் இருந்தால் நம்முடைய மனித ஒற்றுமை பலப்படும் அப்படிங்கிறது என்னுடைய செய்தி. மக்களை ஒன்றிணைக்கிறதுல இந்த உணவு, விருந்தோம்பல், பந்தி வைக்கிறது, இது மாதிரியான விஷயங்கள் எந்த அளவுக்கு முக்கியமான இடம் பெறுது? ஆமாம், பந்தி வைக்கும்போது அப்படின்னு பார்த்திங்கன்னா, பந்திக்கு முந்து படைக்கு பிந்து அப்படின்லாம் சொல்லுவாங்க. பந்திக்கு முந்து அப்படின்னு சொன்னால் அது வேறு சொல்லில் போயிட்டுருக்கோம். பந்திக்கு முந்துகின்ற தகுதியும் படைக்கு பிந்துகின்ற தகுதியும் ஒருத்தன் பெற்றிருக்கணும் அப்படின்னு அது ஒரு செய்தி. பந்தி வைக்கிற போது ஆள் விட்டு இப்போ சர்வீஸ்க்கு ஆள் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அதே இல்லாமல் ஒரு திருமணம் நடந்துச்சு, ஒரு விசேஷம் நடந்துச்சுன்னா அங்கே உள்ள பங்காளிகள், அங்கே உள்ள 2ஆம் பங்காளி 3ஆம் பங்காளின்னு சொல்லக்கூடியவர்கள் மாமன் மைத்துனர்களுக்கு விருந்து பரிமாறுவதற்கு அவங்களே அவங்க கையினால் வைக்கும்போது ஒரு எடக்கோடு வைப்பாங்க, ஒரு ரசனையோடு வைப்பாங்க. இவருக்கு இது பிடிக்கும் அப்படின்னு பாரதிதாசன் சொன்ன மாதிரி, கொண்டவருக்கு எது பிடிக்கும், குழந்தைகள் எதை விரும்பும், தண்டூன்றி நடக்கும் மாமன் மாமிகள் எதை விரும்புவார் அப்படின்னு அந்த பெண்ணுக்கு தெரிஞ்சிச்சு. ஆனால் இப்போ யாருக்கு எதுவும் தெரியாது. ஏன்னா சர்வீஸ்க்கு எல்லாம் பணம் கொடுக்கறது, பரிமாறுறதுக்கு பணம், சாப்பிட்றதுக்கு பணம், சாப்பிட வைக்கிறதுக்கு பணம்,
சாப்பிட்றதுக்கு எதுக்கு பணம்? நம்ம விளம்பரங்களுக்காக பணம். இது மாதிரி இருக்கிறதுனால நாமளே பரிமாறினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது அது முடியும் தானே. அது ஒன்றும் இது கிடையாது. பெரிய அரண்மனை திருமணங்களில் மிக பிரபலங்களை அழைத்து விருந்து பரிமாற வைத்த காட்சியும் நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம். ஆனால் நம்ம சொந்த பந்தத்துக்கு நம்ம கையினால் கை ருசிக்கு மிஞ்சி எதுவுமே இல்லைம்மா. அந்த கைமணம் இருக்கு இல்லையா, கைமணம் ஒரு இருந்தால் ஊறுகாய் கூட கேட்டு தான் கிடும். கை ருசி அவ்வளோ பக்குவமானது. அதை நம்ம செஞ்சோம்னா இன்னும் உறவு பலப்படும். அம்மா, நீங்கள் ஏற்கனவே சொன்னது போல் எங்கள் ஊர் சமையல் அப்படிங்கிற மாதிரியான புத்தகம் எழுதியிருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்க. சமையல் குறிப்பு அப்படிங்கிறது தொடர்பாக நிறைய பேர் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காங்க. இப்போ யூடியூப்பில் கூட இது மாதிரியான நிறைய விஷயங்கள் வருது. எங்கள் ஊர் சமையல் அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதின இந்த புத்தகத்தில் என்ன சிறப்பான விஷயம் இருக்குது? மற்ற புத்தகங்கள்லையோ யூடியூப் சேனல்கள்லையோ இல்லாத ஒரு சிறப்பாக இந்த புத்தகத்தில் நீங்கள் என்ன குறிப்பிட்டிருக்கீங்க அப்படின்னு ஏதாவது சொல்ல முடியுங்களா? இந்த எங்கள் ஊர் சமையல் அப்படிங்கிற புத்தகம் மிக முக்கியஸ்தர்கள் என்னை பார்க்க வரும்பொழுது நானே கைப்பட சமைச்சு கொடுக்குற பழக்கம் இன்று வளவும் நான் நடத்திட்டு இருக்கேன். எனக்கு ஏன்னா நான் என்னுடைய கல்லூரி ஒரு கேட்ரிங் கல்லூரி, மற்ற விஷயங்கள், அடுப்பங்கரை எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம். பெண்கள் சமைப்பது அடிமைத்தனம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, அது ஆளுமைத்தனம். அடுப்பங்கரையை விட்டு கொடுத்துட்டோன்னு வச்சுக்கிங்களேன், எல்லாமே போயிடும். ஆனால் நீங்கள் தமிழ் படித்தவங்களாம் என்ன நினச்சிட்டு இப்போ நீங்களே மனசுக்குள்ளே ஓடும், ஏன்னா அம்மா சமைக்க சொல்கிறாங்களே, சமைக்கிறது அடிமைத்தனம் இல்லையா அப்படின்னு. இல்லை, நமக்கு தேவையான ருசியை நமக்கு பசிக்கும் போது எடுத்து சாப்பிடலாம், பக்குவப்படலாம். இது என்னென்ன இது வயிற்றுக்கு இதமாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். சமைப்பதில் ஒரு அன்பு நிறைந்து இருக்கும், குழந்தைகளுக்கு ஊட்டி விடுவதில் ஒரு சுவை இருக்கும். அந்த மாதிரி என்னது அதுதான் எங்கள் ஊர் சமையலில் நான் என்ன எழுதியிருக்கேன் அப்படின்னு சொன்னால், எதுலேயுமே அதிக அளவு எண்ணெய்கள் பயன்படுத்தாமல் அந்த சமையல் இருக்கும். அது மாதிரி இந்த நறுக்கிறது, வெட்டுறது, கட் பண்ணுறது அப்படிங்கிற வார்த்தைகளே அந்த புத்தகத்தில் இருக்காது. எல்லாம் கீரையாக இருந்தால் கடையிறது, மசிகிறது, துவட்டுறது, சுண்டுறது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்போ மற்ற பருப்பை பார்த்திங்கன்னா இப்போ மிக்சியில் வச்சு மின்னி எந்திரத்தில் வச்சு அரைச்சிடுறாங்க. அப்படி கிடையாது. இதில் கடைஞ்சி விட்டு பருப்பு குழம்பு அப்படிங்கிறது இருக்கும். இந்த மாதிரியான இயற்கையாக கிடைக்கக்கூடிய, இயற்கையாக என்று சொன்னால் நம்முடைய மண்ணில் விளையக்கூடிய காய்கறிகளில் என்னென்ன புரதச்சத்து இருக்குது அப்படிங்கிறதையும் சேர்த்து இந்த புத்தகத்தில் எழுதியிருப்பேன். அதில் நம்மளுடைய பலகாரங்கள், கொழுக்கட்டை, சுழியம், பணியாரம், இந்த மாதிரியான செய்திகள் இருப்பதனால் இது என்னுடைய மாண்புமிகு துணைவேந்தர் அவர்களின் கவனம் பெற்று ஆளுநர் அவர்களோட பரிசு பெறுகின்ற ஒரு வாய்ப்பையும் கிடைச்சிச்சு. ஆளுநர் மாளிகையில் போய் நான் கொழுக்கட்டையும் சுழியமும் செஞ்சு இந்த புத்தகத்துக்கான பரிசை பெற்று வந்தேன். அதை மாண்புமிகு வித்யாசாகர் ராவ் அவர்களிடம் பரிசு பெற்ற அனுபவம் இருக்கிறது. எதனால் பரிசு பெறக்கூடிய அளவுக்கு இந்த புத்தகம் முக்கியம் பெற்றது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த உணவை எடுத்துக்கொண்டால் இந்த உபாதைகள் வராது அப்படிங்கிற ஒரு செய்தி இதில் பதிவு பண்ணியிருப்பேன். அதே சமயத்தில் நம்ம எண்ணெய் இல்லாமல் சாப்பிடுவது, அவித்து சாப்பிடுவது, சுட்டு சாப்பிடுவது அப்படிங்கிறது அவிச்சு நம்ம எல்லாமே அவித்து தான் சாப்பிட்ருக்கோம், சுட்டு தான் சாப்பிட்ருக்கோம், பொரித்து சாப்பிட்றது கிடையாது. அந்த மாதிரி எண்ணெயில் பொரிக்கிற எந்த விஷயமும் இந்த புத்தகத்தில் இல்லாததுனால இது கூடுதல் சிறப்பு பெற்றது. நம்மாழ்வார் அவரோடு சேர்ந்து பயணப்படக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பயணம் உங்களுக்கு எப்படி இருந்தது? எந்த அளவுக்கு உங்களை மேம்படுத்தியது? நீங்கள் அதுலேருந்து கற்றுக்கிட்ட விஷயங்கள் ஏதாவது பகிர முடியுமா? நான் நிச்சயமாக நம்மாழ்வார் எங்கள் தஞ்சை மாவட்டத்துக்காரர் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கூடுதல் தகுதி. அதில் அதற்கு முன் அவரோடு அவர் இருக்கும் காலத்தில் என்னுடைய கணவர் மறைந்து 18 ஆண்டுகள் ஆகிட்டன. இருக்கும் காலத்தில் நான் இயற்கை உணவகம் ஒன்று அப்படின்னு நானே கல்லூரி ஒரு பக்கம் நடந்திருந்தாலும் தூதுவளர் தோசை, முடக்காத்தான், முள்ளு முருங்கை, சிறுகுறிஞ்சா, அப்புறம் மொசு மொசுக்கை, பொடுதலை, இந்த மாதிரியான வகைகளில் தோசை சுட்டு அங்கே விற்பனை செய்தேன். அது அங்கே இருக்கக்கூடிய ஆட்சித்தலைவர் முதல் அரசியல் பிரமுகர்கள் வரையில் எல்லாருக்கும் பிரபலமானுச்சு. அப்போ நம்மாழ்வார் நம்ம கல்லூரிக்கு வரும்பொழுது அவர் கேட்குறார், நல்லா சமைக்கிற புனிதா, ஒரு மாதிரி ஒரு கிராமியத்தன்மையோட பேசுவார். இதெல்லாம் எவன் கேட்குறான் நம்ம சொன்னால், ஆனால் நீங்கள் அருமையாக சமைக்கிற. அடிக்கடி அவர் சொல்கிறது என்னென்னா, விழுந்தால் உரமாக இருக்கணும், இல்லைன்னா மரமாக இருக்கணும், எல்லாம் செத்து போகக்கூடாது அப்படின்னு ஒரு இயற்கையாக பேசுகிற ஒரு தன்மை. அப்புறம் சொல்லுவார், மாட்டு மூத்திரத்தை குடிக்கிறாங்களே ஒழிய அதை வயலுக்கு போட மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அது பண்ணுவார். எதில் நீ விவசாயம் பண்ணுற அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், வெள்ளை இருக்குது, இந்த புளிஞ்சி இலை அதெல்லாம் வச்சு நான் வயலில் பண்ணுவேன், அப்புறம் டிராக்டர் வச்சு உழுவேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ கேட்டார், நான் தான் பல மேடைகளில் சொல்லிகிட்டு இருக்கேன், நம்ம டிராக்டர் என்ன சாணி போடுமா,
டிராக்டர் ஏதாவது உனக்கு உரம் கொடுக்குமா, மாட்டை வச்சு உழவு செய்யுங்கய்யா, மனுஷனுக்கு வேலை கொடுங்க அப்படின்னு சொன்னார். இதெல்லாம் எனக்கு வந்து அதாவது ஒரே செய்தி தான். திருக்குறள் எழுதி 2000 ஆண்டுகள் ஆனாலும் கூட திருக்குறளை இப்பொழுது படித்தாலும் புதுமையாக தெரிவது போல நம்மாழ்வாரை எப்பொழுது பார்த்தாலும் எனக்கு புதுமையாகவே தெரிந்தது. அவரோட பயணிக்குது. இந்த மீன் கழிவெல்லாம் இருக்குது பாரு, அதெல்லாம் வச்சு பஞ்சகாவியம் தயாரிக்கலாம். இந்த மீன் மண்டையெல்லாம் கொண்டு கொட்டுறாங்க, அதெல்லாம் வாங்கி உரத்தை தயாரிக்கலாம். ஆனால் அவர் வந்து ரொம்ப இயற்கையாக சாப்பிட்ற இளநீர், பதநீர் இது மாதிரி சாப்பிட்றது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யலாம் அப்படின்னு சொன்னார். அப்போ அவர் கூட என்னுடைய வயல் காட்டில் 30 ஏக்கர் நிலப்பரப்பளவில் நடந்தே வந்தார். அவ்வளோ தூரம் எனக்கு நடக்க முடியல, நான் உயரம் குறைவாக இருக்கிறதுனால வேறு நடக்க முடியல. அவர் வேக வேகமாக நடந்துட்டு பல செய்திகள், ஏன்னா அவர் வந்து அக்ரி வேளாண்மை துறையில் இருந்தவர், படித்தவர் வேளாண்மை துறை, நல்ல ஆங்கிலம் அழகாக பேசுவார், தமிழும் நுணுக்கமாக பேசுவார். இந்த நேரத்தில் இவ்வளவு பெரிய ஆளுமை கூட நம்ம இருக்கிறோமேங்கிற ஒரு பெருமையும் எனக்கு பெருமிதமும் இருந்த சூழல் இது. அப்போ அவர் இயற்கை விவசாயத்தை நான் வந்து முன்னெடுத்து அன்றிலிருந்து நான் தொடங்கினேன். இன்று வரை இயற்கை விவசாயத்தின் மீது ஆர்வம் கொண்டு என்னுடைய மாடி வீட்டிலும் கடலை, என்னுடைய குடியிருப்பு பகுதி நீண்ட நெடிய பரப்பு அப்படிங்கிறதுனால அதுக்குள்ளேயே வந்து ஒரு 50 பேர் 100 பேர் சாப்பிட்ற அளவுக்கு எல்லா காய்கறிகள்லாம் போட்டு வச்சுருக்கேன். இந்த நேரத்தில் முக்கியமான செய்தியை சொல்லணும். நம்மாழ்வார் மறைந்த பொழுது அவர் இருக்கிறதுக்கு இடம் வந்து அரசு சார்ந்த நிறுவனங்களோ தொண்டு நிறுவனங்களோ கொடுக்க கொஞ்சம் தயங்கினார்கள். அப்பொழுது என்னிடம் ஒரு நண்பர் கேட்டார், அம்மா நம்மாழ்வார் மறைந்து விட்டார், இந்த மண்ணை விட்டு அவரை உங்கள் கல்லூரியில் வைக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க. மண்ணுக்காக வாழ்ந்த மனிதனை இங்கே கொண்டு வர்றதை விட வேறு எங்கெங்கே கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் புத்தாண்டு, ஆங்கில புத்தாண்டு பிறக்கிற நாள் நாள் நம்மாழ்வார் ஐயா மறைஞ்சிட்டாங்க. அவரை என்னுடைய கணவர் இருந்த அதே இடத்தில் கல்லூரி வளாகத்தில் நாங்கள் அவருக்கு மரியாதை செய்தோம், இறுதி அஞ்சலி செய்தோம். அப்பொழுது அத்தனை முக்கியஸ்தர்களும் வந்தார்கள். மிக ஒரு பெருமை வாய்ந்த நிகழ்வாக இருக்கிறது. ஏனென்றால் அவரோடு இன்றளவும் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்கின்ற பெருமையில் இதை சொல்வதில் சோழன் சொல்வீச்சின் மூலமாக சொல்லி பெருமை கொள்கிறேன். ஏதாவது ஒரு விஷயம் நான் இதை வந்து ஃபாலோ பண்ணிருந்தேன், ஆனால் அவர் சொன்னப்போ இதை உடனே நம்ம வந்து செயல்படுத்தணும், இதை இன்னையோட விட்டுறணும், இந்த விஷயங்களை இதுக்கப்புறம் இவர் சொன்ன இந்த ஒரு விஷயத்த நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்ச விஷயம் ஏதாவது இருக்குதா? ஆமாம், அவர் சொன்னதுக்கு அப்புறம் நான் சொன்ன விஷயம் வந்து நெகிழி பொருட்களில் அவர்கிட்ட, அதாவது இயற்கை உணவை நெகிழி பொருளில் கொடுத்தேன். இளநீரை வந்து ஒரு பேப்பர் குவளையில் கொடுத்தேன். அதுக்கு அப்புறமா வந்து அந்த தேங்காய் துண்டுகளை ஒரு நெகிழி கோப்பையில் கொடுத்தேன். அவர் பார்த்துட்டு சிரித்தார். என்ன புனிதா விளாட்றியா அப்படின்னார். அப்பா என்ன சொல்கிறீங்க, என்ன இயற்கைங்கிற மறுபடியும் கல்லூரியில் கொண்டாந்து வச்சு சேர்க்குறேன் அப்படின்னார். என்ன சொல்கிறீங்கன்னு தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு. மக்கி ஆக்க முடியாத எந்த பொருளையும் அழிக்க முடியாதுமா, அழிக்க முடியாத எந்த பொருளையும் ஆக்க முடியாது அப்படின்னு நீ தானே சொல்லியிருக்கேன், அவன் புஸ்தகத்தில் படிச்சிருக்கேன், நான் சொன்னது அதை திருப்பி உள்வாங்கிக்கிட்டு சொல்கிறார். அப்போ அழிக்க முடியாத பொருளை எதுக்கு நீ ஆக்கிக்கிட்டு இருக்க, இன்னையிலேருந்து இந்த கோப்பையெல்லாம் கொடுக்கக்கூடாது, அதெல்லாம் எடுத்துரு அப்படின்னார். அன்றிலிருந்து இன்று வரை பாரத் கல்வி குழுமத்தில் நெகிழி பயன்படுத்துவதே கிடையாது. எல்லாமே நெகிழியற்ற ஒரு சூழலை உருவாக்கி கொண்டிருக்கின்றேன். இன்றளவும் அந்த பாரம்பரியத்தை கடைபிடித்து கொண்டிருக்கின்றேன். சமையல் மேலே இவ்வளோ ஆர்வமாக இருக்கிறீங்க, பாரம்பரிய உணவையும் வந்து அதை தான் வந்து கடைபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்கிறீங்க. கல்வி குழுமங்கள் ஒரு பக்கம் நடத்திட்டு இருக்கிறீங்க. ஸோ அந்த இடத்துக்கு இதை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு ஏதாவது நினச்சிருக்கீங்களா? அது சார்ந்து நீங்கள் ஏதாவது இயங்கியிருக்கீங்களா? நிச்சயமாக அதையும் கொண்டு வருகிறேன். இப்பொழுது கூட சமையல் போட்டி நடந்தது. கேட்டரிங் கல்லூரி அப்படிங்கிறது வந்து முதலாக தென் தமிழ்நாட்டில் நாங்கள் தான் வந்து தொடங்கினோம். அதெல்லாம் தாண்டி சமையல் போட்டி அப்படின்னு தஞ்சாவூரில் வச்சா நான் அதில் முதல் பரிசுக்கு வட்டாயம் வாங்கிடுவேன். அதாவது 3 பரிசுகளுக்குள் ஏதாவது ஒரு பரிசை தான் வாங்கிடுவேன். இப்போ நடந்த போட்டியில் முதல் பரிசு வாங்கினேன், பெருமையோடு சொல்கிறேன். அதுலேயும் பாரம்பரிய உணவு தான் சமைச்சு நான் முதல் பரிசு வாங்கினேன். இதில் என்னென்னா, இப்போ நீங்கள் வந்திருக்கீங்க, சென்னையிலிருந்து செல்வி அபி வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் நான் விடுதியில் போய் உணவு வாங்கி தரமாட்டேன். எனக்கு அருகாமையிலேயே அடுப்பங்கரை இருப்பதனால் நானே சென்று அவசரமாக என்ற துரித உணவு இல்லை, மிக விரைவாக சென்று சமைச்சு கொடுக்குற பழக்கம் இருக்கிறது. இன்றளவு நான் சமைச்சு சாப்பிடணும்னு நினைக்கிறேன். அதில் வந்து எனக்கு ஒரு பெரிய பெருமை இருக்குது. நிறைய நகை போடணும், நிறைய பணம் போடணும் அப்படிங்கிறத விட உணவை வந்து மகிழ்ச்சியாக கொடுக்கணும் அப்படிங்கிற பண்பு இருக்கிற காரணத்தினால கல்லூரிக்கு வருகின்ற சிறப்பு விருந்தினர்களுக்கு நானே சமைத்து நானே பரிமாறுகின்ற போது அந்த வள்ளுவன் சொன்ன அந்த குறள் எனக்கு நினைவுக்கு வரும். வள்ளுவன் சொன்னது போல விருந்தோம்பல் என்ற அதிகாரம் எனக்கு நினைவுக்கு வரும். அந்த பாரதிதாசனுடைய குடும்ப விளக்கில் அவர் எப்படி பரிமாறுவாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியெல்லாம் ஞாபகத்து வரணும். அதில் பெருமிதம் கொண்டிருக்கின்றேன்.
நீங்கள் வந்தாலும் சாப்பிடலாம். இப்போ கேட்ரிங் கல்லூரி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்றீங்க. இந்த பாரம்பரிய உணவை நீங்க அங்க இருக்கிறவங்களுக்கு, இல்ல இது மாதிரியான உணவுகளை அதிகமாக நீங்க கத்துக்கோங்க, இல்ல இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு, இதெல்லாம் மறைஞ்சிருச்சு, இந்தந்த விஷயங்கள் எல்லாம் வந்து இப்போ வழக்கொழிந்து போகுது, இதெல்லாம் மறந்துடுறாங்க, இதெல்லாம் விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கல்லூரிகள்ல இப்போ பழைய பாரம்பரிய உணவுகள் ஏதாவது சொல்லி கொடுக்குறீங்களா? நிச்சயமாக சொல்லிக் கொடுக்குறோம். என்ன சொல்லிக் கொடுக்குறோன்னா, அதை வந்து சொல்லிக் கொடுப்பது கூட இன்னொரு எளிமையான முறையை ஒன்று நான் கையாண்டுருக்கேன். உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா சமைக்கிற உணவை எப்படி சமைப்பாங்கன்னு இன்றைக்கி அது உனக்கு பயிற்சி, உனக்கு உன்னுடைய தேர்வு பயிற்சி வந்து அதுதான். வீட்டில் சமைத்த உணவை வந்து இங்கே தேர்வுக்கு எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு ஒரு சுற்றறிக்கை விட்டோம் அப்படின்னு சொன்னால், மாணவர்கள் ஆர்வமாக அம்மாட்டேருந்து புதுசு புதுசாக வருவாங்க. இது மூலமாக என்ன ஆகுனா, ஒரே கல்லில் 2 மாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களிடம் இருக்கின்ற உணவு தயாரிப்பை நான் கற்றுக்கொள்கின்றேன், என்னிடம் உள்ள உணவு தயாரிப்பையும் அவங்கள்ட்ட சொல்லிடுறேன். இது மாதிரி பாரம்பரிய உணவு அப்படிங்கன்னு வரும்போது கிராமமும் நகரமும் சார்ந்த சூழலில் தான் கல்லூரி இருக்கின்ற காரணத்தினால் கிராமப்புற மாணவர்கள் நிறைய செய்திகளை கொண்டு வந்து கொடுப்பாங்க. இதில் செய்யலாம், இதில் பண்ணலாம், கடலை, நிலக்கடலை, இப்போ வந்து உப்பு இல்லாமல் சாப்பிட்லாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னென்னா, கடலையை வந்து நம்ம பச்சையாக சாப்பிட்றோம், ஆனால் உப்பு இல்லைன்னு ஏதாவது சுவை இருக்கா? இல்லை, ருசியாக இருக்கும். தேங்காயை சாப்பிட்றோம், இனிப்பு இல்லைன்னு இருக்கா? இனிப்பு இருக்குது. அது மாதிரி பழங்கள் இதெல்லாம் சேர்த்தா அவனுங்க வந்து பச்சைப்பயிறு, கடலை, தேங்காய் எல்லாமே இயல்பாகவே நம்ம சாப்பிட்டுட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறத அவங்க சொல்லுவாங்க. பச்சைப்பயிறு உருண்டை அப்படின்னு செய்வாங்க. பச்சைப்பயிறு உருண்டை செய்யலாம் அப்படிங்கிறத வந்து இப்போ வந்து நம்ம வந்து குளிர்சாதன விடுதிகளில் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் பாரம்பரிய உணவுகள். இதை எங்கள் குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோமோ இல்லையோ, குழந்தைங்கள்ட்ட தான் நாங்கள் கற்றுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு தான் சொல்லலாம். அது இன்றளவும் நடக்குது. கருவாட்டு குழம்புலேருந்து பனங்கிழங்குலேருந்து எல்லா விஷயங்களையும் நாங்கள் கற்றுக் கொடுக்குறோம். உணவு குறித்தும் பாரம்பரியமான உணவு அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, இன்றைய நிலை அது எந்த அளவுக்கு மாறி போயிருக்கு அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்களை எங்களோட பகிர்ந்து கொண்ட மிக்க நன்றிங்கம்மா. உங்களுடைய நேரத்தை செலவிட்டு எங்களுக்காக ஒதுக்கி மிக்க ரொம்ப நன்றி. என்னை நெறியாளுமை செய்த அபி அவர்களுக்கும் நன்றி. சோழன் சொல்வீச்சுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி.